ஓகே வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் அதுமாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. கண்டென்ட் என்னென்னா எஃப்ஐ ஸ்டாக்ஸ் எது இதிலலாம் பை பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சது ஃபெர்டிலைசரில் எல்லா ஸ்டாக்குமே எஃப்ஐ பையிங் இருக்குது. அதில் அதிகமாக பையிங் இருக்கிறது சம்பால் ஃபெர்டிலைசரும் பரடி இண்டஸ்ட்ரீஸ் பாஸ்பேட், அந்த 2 கம்பெனி தான். அதில் முக்கியமாக எஃப்ஐ பையிங் இருக்குது, ப்ரொமோட்டர் பையிங்கும் இருக்குது. ஸ்டாக்கும் நல்லா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது. அதை பை பண்ணலான்னு இருக்கேன். அப்போ 1ஆந்தேதி போட்டோன்னா தான் பை பண்ணணும். அது ஒரு நல்ல ஸ்டாக் ரெண்டும். அதில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப சம்பால் ஃபெர்டிலைசர் ஃபுல்லாக யூரியா சம்மந்தமாக இருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணிட்டுருக்காங்க, டைவர்சிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பரடி பாஸ்பேட் ஆல்ரெடி டிஏபி என்பிகே அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ரெண்டுத்தில் ஃபியூச்சர் குரோத்தின் படி பார்த்தா சம்பால் ஃபெர்டிலைசர் நல்லாயிருக்கும்னு தெரியுது. அது கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் இந்த கோல்டு விலை ஏறினால சில்வர் விலையும் கூட சேர்ந்து ஏறுது. சில்வர் விலை ஏறினால ஹிந்துஸ்தான் ஜிங்க் அதை தான் மைனிங் பண்ணுறதுனால ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்கு எஃப்ஐலாம் பையிங் நடக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, அப்புறம் ஃபினான்ஸ்லேயுமே பையிங் நடக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லேயும் பையிங் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. இதிலலாம் எஃப்ஐ பையிங் நடக்கிறதுனால ஸ்டாக் நல்லா அப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஐடி ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி எல்லாம் பாட்டம் அவுட் ஆகிட்டு திரும்ப மேலே ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் திரும்ப என்ன புது பிரச்சனைனா ட்ரம்ப்போட H1B விசாவில் புதுசாக மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஐடிக்கு கொஞ்சம் நாளாக அடி விழுந்திருக்கு. ஆனால் அதை பை பண்ணலாம், ஃபியூச்சருக்கு உதவும். ஒரு 3 டேஸாக ரயில்வே ஸ்டாக்லாம் அப் ஆகுது, அந்த செக்டாரில் உள்ள எல்லா ஸ்டாக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ரயில்வேல ஃபேர் ஏற்றிருக்காங்க, டிக்கெட் ப்ரைஸ் ஏற்றிருக்கிறாங்க. அது பைசா கணக்கில் தான் ஏற்றிருக்காங்க. ப்ளஸ்ஸு பட்ஜெட் அலோகேஷனால் ஏறுறது. பட்ஜெட் அலோகேஷனில் பாதி, அதாவது 1.5 ட்ரில்லியன் கிட்ட எதுக்கு ஒதுக்குறாங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக. அதனால் அந்த ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் கம்பெனிலாம் ஏறுது. என்னன்னு பார்த்தோம்னா எதுக்குன்னு பார்த்தா அந்த சேஃப்டி இது கவாச்சுங்கிறது ட்ரெயினை ஒன்று மோதாமல் இருக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சிஸ்டம். அந்த மாதிரி சேஃப்டிக்காக தயாரிக்கிறதுலாம் எதுன்னு வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. வாரி எனர்ஜிஸில் எஃப்ஐ பையிங் இருக்குது. வாரி எனர்ஜி ஒரு நல்ல கம்பெனி, நல்லா டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. செல் தயாரிக்கிறாங்க, மாடியூல் தயாரிக்கிறாங்க, இன்காட் வேஃபர் தயாரிக்கிறாங்க. அது ஃபுல்லாக ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தமாகப்பட்டது. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஓவர் வேல்யூஷன் காரணமாக அந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா கீழே டவுன் ஆகிடுச்சு. இப்போ அக்குமுலேட் பண்ணுறாங்க தான் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஸ்டாக்கு. டெக்னிக்கலாக பார்த்துட்டு சொல்கிறேன். டாடா மோட்டார்ஸ் ஸ்பிளிட் பண்ணதுலேருந்து ஈவி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் ஸ்பிளிட் பண்ணதுலேருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் நல்லா ஏறிடுச்சு. இவேக்காவோட பார்ட்னர்ஷிப் பண்ணனால பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னும் அங்கேயே நிற்கிது. 2030 5 புது ஈவி லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க டாட்டாலேருந்து. அதனால் டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிளும் ஏறலாம். இப்போ கொஞ்ச நாள் ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஜாகுவாரும் லேண்ட் ரோவரும் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால. அந்த ப்ராப்ளம்லாம் இன்னொரு வருஷத்தில் கம்ப்ளீட் ஆகி திரும்ப அது மேலே போகணும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.